பேர் திவ்யா. நான் திருவாரூர்ல ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நான் பழங்குடி பெண்ணை சார்ந்த பெண்ணு. எங்க அக்கா 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சது நான் தான். எங்க அப்பாவுக்கு நான் ஒத்துழைப்பா இருக்கேன். திருவாரூர்ல ஆட்டோ ஓட்டுறப்ப ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு மாதிரியா பார்த்தாங்க, கேவலமா தான் பார்த்தாங்க. எனக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. ஆனா எல்லாரும் ஏறுறப்ப எல்லாம் என்கரேஜ் பண்ற போது ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. ஆனா எனக்கு போலீஸ் தான் ஆகணும்னு ஆசை. அந்த காக்கி சட்டை போடணும் தான் நான் ரொம்ப விரும்பினேன். ஆனா இந்த ஆட்டோ காக்கி சட்டை போட்டேன்னு ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஆனா பரவாயில்ல, கிடைக்கிற கேப்ல எல்லாம் நான் புக் எடுத்து படிச்சுட்டு தான் இருக்கேன். எனக்கு பிடிச்சது அடுத்தவங்கள்ட்ட கை கட்டி வேலை வாங்கிட்டு திட்டு வாங்குறத விட நம்ம சுயமா உழைக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஆட்டோ எடுத்தேன். எங்க அப்பாவுக்கு ஒரே ஆசை, நான் போலீஸ் ஆகணும்னு தான் ஆசை. அவங்களுக்காச்சும் நான் இந்த வாக்கு நான் நிறைவேற்றியே ஆகணும். வணக்கம், என் பேர் திவ்யா. நான் திருவாரூர்ல ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நான் பழங்குடி பெண்ணை சார்ந்த பெண்ணு. எங்க வீட்டுல 3 பொம்பளை பிள்ளை, நான் தான் லாஸ்ட் பிள்ளை. எங்க அக்கா 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சது நான் தான். எங்க அப்பாவுக்கு நான் ஒத்துழைப்பா இருக்கேன். திருவாரூர்ல ஆட்டோ ஓட்டுறப்ப ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு மாதிரியா பார்த்தாங்க, கேவலமா தான் பார்த்தாங்க. எனக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. ஆனா எல்லாரும் ஏறுறப்ப எல்லாம் என்கரேஜ் பண்ற போது ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. ஆட்டோ ஃபர்ஸ்ட் வாங்கினப்ப எடுக்க பயந்தேன். 2வது தடவை நானே தான் ஓட்டினேன், யாரும் சொல்லி கொடுக்கல. அதனால மானியத்துலதான் நான் லோன் அரேஞ்ச் பண்ணேன். கவர்மெண்ட் லோன் தான் என்னது. 3 லட்ச ரூபாய் ஆட்டோ, 1.5 லட்ச ரூபாய் மானியம் கொடுத்தாங்க. 1.5 லட்ச ரூபாய் மந்த்லி நான் வந்து டியூ கட்டுறேன். எனக்கு வந்து மாச இன்கம் வருது, டெய்லி இன்கம் வருது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்கு. ஆனா எனக்கு போலீஸ் தான் ஆகணும்னு ஆசை. அந்த காக்கி சட்டை போடணும் தான் நான் ரொம்ப விரும்பினேன். ஆனா இந்த ஆட்டோ காக்கி சட்டை போட்டேன்னு ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஆனா பரவாயில்ல, கிடைக்கிற கேப்ல எல்லாம் நான் புக் எடுத்து படிச்சுட்டு தான் இருக்கேன். அப்பப்ப காலையில வாக்கிங் போறது ஏதாச்சும் பண்ணிட்டு தான் இருக்கேன். 3 வருஷம் அட்டன் பண்ணியிருக்கேன். இந்த வருஷமும் அட்டன் பண்றேன். கடுமையா படிச்சுட்டு இருக்கேன். இந்த வருஷம் நான் கண்டிப்பா வந்துருவேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன சொல்றதுன்னா, எப்படி சொல்ற, லேடிஸ் எல்லாரும் முன்னாடி வரணும்னு தான் நான் வந்திருக்கேன் திருவாரூர்ல. எல்லாரும் என்னை பார்த்து கேக்குறாங்க, தைரியம் எப்படி வந்துச்சுன்னு. எல்லாமே எங்க அப்பா தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, பாத்துக்கலாம், எதா இருந்தாலும் பண்ணுமா, உனக்கு பிடிச்சத பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பிடிச்சது அடுத்தவங்கள்ட்ட கை கட்டி வேலை வாங்கிட்டு திட்டு வாங்குறத விட நம்ம சுயமா உழைக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஆட்டோ எடுத்தேன். எனக்கு இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு. நீங்களும் எல்லாரும் முயற்சி பண்ணுங்க. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், எல்லாச்சும் பிசினஸ் பண்ணணும், ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு. அதனால நீங்களும் முன்னாடி வாங்க கண்டிப்பா. நான் முத ஆட்டோ ஓட்டுறப்ப வந்து எல்லாரும் ஒரு மாதிரியா பார்த்தாங்க. எல்லாரும் ஜென்ஸ் எல்லாம் ஒரு மாதிரியா பார்த்தாங்க. என்ன சின்ன பிள்ளையா ஆட்டோ ஓட்டுது, இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்டாங்க. எங்க தெருவுலயே எல்லாரும் கேட்டாங்க, இதெல்லாம் தேவையில்லாத வேலையா, இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற போது ஃபர்ஸ்ட் எடுக்க பயமா தான் இருந்துச்சு. சரி, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நானே தான் எடுத்து நான் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நான் +2 முடிச்சிருக்கேன். என்னால மேற்கொண்டு படிக்க முடியல. அதுக்குதான் பிசி எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கிளாஸ் கொண்டு போய் படிக்க வைக்கிறதுக்கு வசதி யாரும் இல்ல. என்னால் நான் தான் முயற்சி பண்ணி நானே என்னை தட்டி கூட்டு தான் வந்துகிட்டு இருக்கேன். இன்னும் வந்துகிட்டு இருக்கேன். பாப்போம், இந்த வருஷம் எக்ஸாம் நல்லபடியா நான் அட்டன் பண்ணணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். எங்க அப்பாவுக்கு ஒரே ஆசை, நான் போலீஸ் ஆகணும்னு தான் ஆசை. அவங்களுக்காச்சும் நான் இந்த வாக்கு நான் நிறைவேற்றியே ஆகணும். அதனால இந்த ஆட்டோ எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் எல்லாரும் வாங்க, முன்னாடி வாங்க. திருவாரூர்ல 2வது ஆட்டோவும் நான் தான் ஓட்டிட்டு இருக்கேன். ஒரு அக்கா ஹேண்டிகேப்பர் அக்கா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அப்புறம் நான் தான் ஓட்டுறேன். திருவாரூர் சிட்டில நம்ம ஆட்டோ 2 ஆட்டோ தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நல்ல வரவேற்பு இருக்கு. நம்ம ஆட்டோ பேர் மாரி ஆட்டோன்னு எங்க இருந்தாலும் நம்ம தான் இருப்போம். எங்க இதுல வந்து எங்க அக்காலாம் நல்லா படிச்சிருக்காங்க. பெரிய அக்கா டபுள் டிகிரி முடிச்சிருக்காங்க. சின்ன அக்கா நல்லா படிச்சிருக்காங்க. எனக்கும் படிக்கணும் தான் ஆசை. ஏன்னா எங்க வீட்டுல வருமானம் இல்லாதனால அப்பாவுக்கு சப்போர்ட்டா நான் நின்றுட்டு இருக்கேன். எங்க சமூகத்துல பொதுவா எல்லாரும் துப்புரவு பணியாளர் அது மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாம் அது மாதிரி கிடையாது. பிள்ளைங்க நல்லா படிச்சிருக்காங்க. அவங்கவுங்க இதுல அவங்கவுங்க ஜாப் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நான் ஆட்டோ எடுத்து ஓட்டிட்டு இருக்கேன். எங்க இதுல நான் தான் ஃபர்ஸ்ட் ஓட்டுறதுனால எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கு. நீங்க ஒரு தொழில் முனைவரா எடுத்து நீங்க சொந்தமா ஆட்டோ எடுத்து வர்றப்ப அது உங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு? ஆண்கள் நீங்க சம்பாதிக்கிறப்ப உங்களுக்கு அது எப்படி உணர்றீங்க? ரொம்ப சந்தோஷமா தான் சார் உணர்றேன். அப்பாவுக்கு மேல சம்பாதிக்கிறது ரொம்ப இதா இருக்கு. ஒரு நாளைக்கு அப்பாவுக்கு மேலதான் நான் நிறைய சம்பாதிக்கிறேன். அதனால ரொம்ப நல்லா ஜாலியா ஒரு மாதிரியா இருக்கு. தொடர்ந்து நீங்க போலீஸா அதுக்கப்புறம் ஓட்ட மாட்டீங்க? இல்ல, அதுக்கப்புறம் டைம் கிடைக்கிறப்ப ஓட்டுவோம் சார். லேடிஸ் அடுத்தது போட்டுருவோம் சார். லேடிஸ் தான் சார் ஓட்ட விடுவேன்.
அடுத்தது இன்னொரு ஆட்டோ எடுத்தாலும் நான் லேடிஸ் தான் சார் வேலைக்கு வைப்பேன்.